அண்மைச் செய்தி. புதுச்சேரியில் கொலையான சிறுமியின் உடற்கூறாய்வு அறிக்கை சீலிட்ட கவரில் ஒப்படைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. உடற்கூறாய்வு அறிக்கை சீலிட்ட கவரில் விசாரணை அதிகாரி லக்ஷ்மி சௌஜன்யாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, விவரங்கள். புதுச்சேரியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அது சம்பந்தமாக 2 நபர்களை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். இவர்களுடைய கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் இருந்து அந்த கொலை செய்யப்பட்ட இடத்தில் சேகரிக்கப்பட்ட தடயவியல் மற்றும் DNA, அதனைத் தொடர்ந்து ஜிப்மர் மருத்துவமனையில் அந்த பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட அதனுடைய அறிக்கை அனைத்துமே தற்போது எஸ்பி லட்சுமி சௌதன்யா அவர் சேகரித்து வருகிறார். இந்த சிறுமி கொலை வழக்கு நடத்தப்பட்ட அந்த ஜிப்மர் பிரேத பரிசோதனை அறிக்கையானது சீல் வைக்கப்பட்ட கவரில் விசாரணை அதிகாரியான எஸ்பி லட்சுமி சௌதன்யா பெற்றுக் கொண்டுள்ளார். அதனை அடுத்து அவர் இன்று அவர் நீதிமன்றத்தில் இன்று மாலை 4 மணி அளவில் அவர் நீதிமன்றத்தில் சீல் வைக்கப்பட்ட இந்த கவரை ஒப்படைக்கப்படும். அந்த சீல் வைக்கப்பட்ட கவர் நீதிமன்றத்தில் முன்புதான் அந்த நீதிபதிகள் முன்புதான் அந்த கவரை பிரித்து எது மாதிரியான தகவல்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது, சேகரிக்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட அனைத்துமே அவர் பார்க்கப்படுவார்கள். இதனை அடுத்து சீல் வைக்கப்பட்ட பிரேத பரிசோதனை அறிக்கை முத்தியால்பேட்டை காவல்துறையில் முழுமையாக அதனுடைய அறிக்கையை தயார் செய்து தற்போது தயார் நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அந்த தடயவியல் அந்த கொலை செய்யப்பட்ட சிறுமி இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் சோதனையிட்டதில் அங்க கண்டெடுக்கப்பட்ட அவருடைய செருப்பு, வேஷ்டி மற்றும் இதர தடயங்கள் அனைத்துமே ஒரு அந்த பிளாஸ்டிக் கவரில் அடைக்கப்பட்டு அதுவும் 10க்கும் மேற்பட்ட அனைத்துமே தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 4 மணி அளவில் அந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இதற்கான முழு விவரங்களும் தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.